ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. த தேர்ட் ஹோம் கேம் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் ஓவர் நவ். அதில் 20 ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 183 அடிச்சிருப்பாங்க ஃபார் 6 விக்கெட்ஸ். அண்ட் கேஎல் ராகுல் சாரோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ 77 ரன்கள். ஹேட்ஸ் ஆஃப் யூ கேஎல் ராகுல் சார். அண்ட் சிஎஸ்கேயோட பவுலிங் யூனிட் பக்கம் வந்தீங்கன்னா கலீல் அஹ்மத் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. பத்திரானா, நூர் அஹ்மத், ஜடேஜா ஈச் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அண்ட் அஸ்டோஷ் சர்மாவோட ஒரு ரன் அவுட் பார்த்துருந்தேன். ஜடேஜா த்ரோ பண்ணி தோனி அடிச்சிருந்தது வேற லெவலில் இருந்தது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது டார்கெட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாஸ் 184. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வாட் அ பவுலிங் யூனிட் மேன், வேற லெவலில் இருந்தது பவுலிங் யூனிட். மிச்சல் ஸ்டார்க், நிகம், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், மோஹித் சர்மா 5 பேருமே வேற லெவல் தரமாக போட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் ஃபீல்ட் செட்லாம் சொல்லவே தேவையில்ல, தரமாக வச்சிருந்தாரு. ஹேமந்த் தனை சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ, த ஹெட் கோச் டெல்லி கேபிட்டல்ஸ். வேற லெவலில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தே வன் த மேட்ச். டிசி won by I guess 25 runs and now they are at a table top நினைக்கிறேன். 3 மேட்ச்சில் 3 ஜெயிச்சிருக்காங்க. பட் never lose hope. Chennai Super Kings will return back. They are known to be comeback Super Kings. So April 8 Punjab versus Chennai Super Kings match irukku. So let's have better hopes. Fleming and Co will return with a better plan on April 8th. So April 8th வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்த CSK match. So okay guys, until then like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and follow பண்ணுங்க guys. So tada bye bye guys. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then bye from Adarsh.